ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல தரிசன அப்டேட் பத்தின தகவல்கள் கூடவே டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலையில மார்ச் மாசம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தெப்போற்சவ விழா நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் தெப்போற்சவ விழால பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இல்ல ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணி நீங்க தெப்போற்சவம் பார்த்திருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேபி அடுத்த வருஷம் இந்த தெப்போற்சவத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சலக்கட்ல தெப்போற்சவம் திருமலையில நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நைட்டு 7 மணில இருந்து புஷ்கரணியில நம்ம தெப்போற்சவம் பார்க்கலாங்க. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலா நம்ம டிக்கெட் எதுவும் புக் பண்ணியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டிக்கெட் புக் பண்ணினா முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வெளியில அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்து கூட பார்க்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. 13ஆம் தேதி வரைக்கும் இந்த தெப்போற்சவ விழா நடக்கும். ஸோ இதனால ஒரு சில ஆர்ஜித சேவாக்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஆன்லைன்லேயே அவங்க ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மற்றபடி மற்ற சேவாக்கள் தர்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இப்போ மார்ச் மாசம் இப்ப திருமலையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கு. 13ஆம் தேதி வரைக்கும் இது உங்களுக்கு திருமலையில நடக்கும். மொத்தம் 5 நாள். ஒவ்வொரு நாளுமே இங்க நீங்க போட்டோஸ்ல பாக்குற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு புஷ்கரணியில நம்ம பாத்தீங்கன்னா தெப்போற்சவம் பார்க்கலாம். ஸோ நிறைய பக்தர்கள் இருக்காங்க பாருங்க ஸ்டெப்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து அங்க இருந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா ஒவ்வொரு நாளும் கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நைட்டு 9 மணில இருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ யாருக்காவது டோக்கன் தேவைப்பட்டுச்சு, நாளைக்கு தர்ஷன் பார்க்கணும், இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நைட்டு 9 மணில இருந்து விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயும் நைட்டு 9 மணில இருந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் அடுத்த நாள் நைட்டு உங்களுக்கு 9 மணிக்கு ஓபன் ஆகும். ஸோ இந்த மெத்தட்ல தான் இப்போ டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மட்டில் காலையில 6 மணிக்கு நடைபாதை ஓபன் ஆகும்போது உங்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா நமக்கு தரிசன டிக்கெட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒரு சிலர் 3 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் ஓபன் பண்றதுனால நம்மளால புக் பண்ண முடியல. ஸோ அடுத்த மாசம் போகணும்னா இந்த மாசம் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்ல அடுத்த வாரம் போகணும்னா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டிடிடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி தரிசன டிக்கெட்டுகளை டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி பக்தர்களின் தரிசன டிக்கெட்டுகள், ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகள், தங்குமிடம் ஆகியவற்றை முன்பதிவு செய்ய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டும் பயன்படுத்துமாறு டிடிடியோட விஜிலன்ஸ் மற்றும் பாதுகாப்புத்துறை கேட்டுக்கொள்கிறது. போலி இணையதளங்களை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னும் தெளிவுபடுத்தியிருக்கதா சொல்லியிருக்காங்க. போலி இணையதளங்களை தொடர்பு கொண்டு ஏமாற்றிய பல பக்தர்களிடமிருந்து டிடிடி பல புகார்கள் வந்துட்டே இருக்கிறதாகவும், இந்த அளவிற்கு போலி இணையதளங்கள் மீது டிடிடி கண்காணிச்சிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல ரூம்ஸோ டிக்கெட்டோ புக் பண்றதுக்கு அது அபிஷியல் வெப்சைட்டா இல்லை அப்படின்னா தெரியாமே நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு நமக்கு மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய 300 ரூபாய் டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன், ரூம் புக்கிங் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாசம் நீங்க அடுத்த மாசம் போறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா அதுக்கான ஒரு தரிசன ஆப்ஷனா இருக்கக்கூடியது ஒண்ணுதான். அது ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் மட்டும்தான். இப்ப ஏப்ரல்ல நீங்க தர்ஷன் போற பிளான் இருக்குன்னா இந்த மாசம் உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேல ஓபன் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்ல வேணும்னா நம்ம அபிஷியல் வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும். அதனால நேரடியா எஸ்எஸ்டி டோக்கனோ இல்ல நேரடி சர்வதர்ஷனமோ தான் போகணும். டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்டும் இருக்கு, அதே மாதிரி அவங்களோட ஆப்பும் இருக்கு. இதுல ரெண்டுல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாசம் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் தான் ஓபன் பண்ணுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேத்து 69,746 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 13 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னும் சுமார் 12 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடியோட அபிஷியல் அப்டேட். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும் டிடிடியோட நியூஸ் வெப்சைட் தான். இதுல டெய்லியும் எவ்வளவு பேர் தர்ஷன் பாக்குறாங்க, தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதாவது நேரடி சர்வ தர்ஷனம் எத்தனை கம்பார்ட்மெண்ட், எவ்வளவு நேரம் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க.
இதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம்னா டிடிடியோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ஸோ எப்படி வந்து தர்ஷன் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத நேரடி சர்வ தர்ஷனம் பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து பார்த்தோம்னா எப்பயுமே மினிமமா ஒரு 3 மணி நேரம் ஆகலாம், மேக்சிமம் நமக்கு டைம் பொறுத்து ஒரு 5 மணி நேரம் கூட ஆகலாம். 300 ரூபாய்க்கு அதே மாதிரி தான், ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுல வெயிட்டிங் டைம் அப்படின்றது முன்ன பின்ன மாறும். இதுவே நீங்க நைட்டுக்கு 300 ரூபா தர்ஷன் போறீங்க, 9 மணிக்கு மேலலாம் போறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல நம்ம வந்து தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கம்பார்ட்மெண்ட்ல நமக்கு வெயிட்டிங் டைமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்க வந்து திருமலையில ரூம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு காலையில 5 மணிலேருந்து ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்து கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் தரிசன டிக்கெட் இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அஃபிஷியலாக அது எதுவும் அப்டேட் பண்ணலைங்க. ஸோ ஆஃப்லைனில் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆதார் கார்டை வச்சு கூட எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்களும் ரீசன்ட் டேஸில் நீங்கள் ரூம்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே போல திருமலையில உங்களுக்கு ரூம் கிடைக்கல, சிஆர் ஆஃபீஸ் போனோம் ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை கிடைக்கல அப்படின்னாலுமே நீங்க வந்து பிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க போயிட்டு நம்ம லாக்கர்ஸ் எடுத்துட்டு நம்ம அங்க திங்ஸை வச்சுட்டு கூட தர்ஷன் போக முடியும். அங்கேயே உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பக்கத்துலேயே மொட்டை போடுற இடமும் இருக்கும், காமன் ஹால் இருக்கும், நம்ம அங்க கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து நமக்கு சிஆர் ஆஃபீஸ் ஆகட்டும் ஏஆர்பி கவுண்டர் ஆகட்டும் அங்கே இருக்க ஸ்க்ரீனில் வந்து எந்தெந்த பிஎஸ்சியில் எவ்வளோ லாக்கர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எங்கே லாக்கர்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிளாக போகிறவங்களுக்கு திருமலால ரூம் வந்து எடுக்க முடியாது, அப்படி இருக்கும்போது லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்ததா டிடிடி வந்து குமாரதார தீர்த்தத்தோட முக்கோட்டி விழா பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனை டிடிடி பிரஸ் ரிலீஸா வெளியிட்டிருக்காங்க. குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கான ஏற்பாடுகள் பத்தின அப்டேட் தான் இது. வர்ற 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழா வந்து நடக்க இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகளை டிடிடி செஞ்சுட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை காலையில 5 மணில இருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த குமாரதார தீர்த்தத்துக்கு பக்தர்களுக்கு தரிசிக்க அனுமதிக்கப்படுவதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க பாருங்க. உடல் பருமன், ஆஸ்துமா, இதய தொடர்பான பிரச்சனைகள், பிற நாட்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க, குழந்தைகள், முதியவர்கள் நலன் கருத்தில் கொண்டு வனப்பாதையில் இந்த யாத்திரைக்கு செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோகருப்பத்திலிருந்து பாப விநாசம் செல்லும் ஆர்டிசி பஸ்கள்ல மட்டும்தான் பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். போக்குவரத்து நெரிசல் காரணமாக தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. இதனை பக்தர்கள் கவனத்தில் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. பாப விநாசம் முதல் குமாரதார தீர்த்தம் வரை பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. வழியில குடிநீர் வசதி செய்து தரப்படும். அதே போல பாப விநாசம் அணையில் அன்னப்பிரசாதத்துறை சார்பில் காலையில 5 மணில இருந்து பக்தர்களுக்கு பால், காஃபி, உப்மா, பொங்கல், புளியோதரை இந்த மாதிரியான ஃபுட்டுமே வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் அன்னதானம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. இன்ஜினியரிங் துறை சார்பில் பக்தர்களுக்கு தேவையான ஷெட்டு, ஏணி, அதே மாதிரி குடிநீர் குழாய்கள் இது மாதிரி எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து இந்த குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழாவுக்கு போற பிளான் இருக்கு அப்படின்னா ஸோ யார் யாருக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணில இருந்துன்னா வெள்ளிக்கிழமை காலையில 5 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய தீர்த்த முக்கோட்டி விழால இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்த்த முக்கோட்டி விழாவா இருக்கு. இது நேத்து வெளியிட்டிருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ். ஸோ முக்கியமானது நேத்து சொல்லியிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குமாரதார தீர்த்தம் முக்கோட்டி விழாவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தியும் இந்த பிரஸ் ரிலீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கு முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. அடுத்து வரக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.